சற்குரு தியானம். தானாகி தான் அவனாய் தோன்றி நின்ற சற்குருவின் தியானமதை சொல்லக் கேளு. வானாகி வானிறந்த சோதியான மந்திரம் இது. அங் ரிங் சிங் சிவ் என்று கோனாகி குவித்தெழுந்த ஞானஜோதி குறியான புருவமதில் மனதை நாட்டி தேனான கண்ணுமன கண்ணுங்கொண்டு தெளிந்த மன அறிவாளை சிவமே செய்யே. மெய்யப்பா சிவம் அதுதான் மைந்தா மைந்தா சிந்தை மன ஒன்றாகி தினம் 108 செய்யப்பா தினந்தோறும் உருவே செய்தால் சிவஞான குருதேசி வடிவை தோணும். மையப்பா மையமதில் சோதி காணும் மகத்தான வாசி என்ற குதிரை ஏறி மையப்பா மையமென்ற வீதி கண்டு மார்க்கமுடன் அறை மகிழ்ந்து காணே. காணவே காணாத காட்சியெல்லாம் கண்காணும் காணுமடா கண்ணைப்பாரு. தோணவே கண்ணறிந்து கண்ணை பார்த்தால் தொடுகுறி போதும் கருவென்று சொல்லக் கேளு. பேணவே கண்ட கடை கண்ணை மைந்தா பேசாதே பௌத்திரத்தால் முக்தி பாரு. பூணவே அழுத்தி மனதழுத்தி பாரு பூரணமாய் காரணத்தின் பொருள் காண்பாரே. பொருளான அருளதுதான் மைந்தா மைந்தா பூரணமாய் நின்றில் அடங்கும் புருவமதில் அருளான ஜோதியது ரவிபோல் காந்தி ஆதியிலே தோணுமடா ஜோதி ஜோதி. திருவான ஜோதியடா அருள்ஞானத்திற்கு குண்டலீடா நந்தியிடம் வசம ஆகி இருளான மாய்க்கையெல்லாம் மறுத்து தள்ளி ஏக பரிபூரணமாய் இருக்கும் தானே. இருக்கும் இந்த இடத்தில் அறிந்து கருத்தை வைத்து